நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி. இப்போது தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி, 5, 12 செவ்வாய். அவர் சுபராகவும் வராரு, அசுபராகவும் இருக்கிறார். அசுபர் இருவராகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்க? 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதே போல் 6, 11 சுக்கிரன், அவரும் 50-50 தான். அந்த உபய ராசி, உபய லக்னம் போயிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே 50% தான் கிடைக்கும், முழுமையான வளர்ச்சி கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலதிபர் இருக்கிறாங்க,
ஆரம்ப கட்டத்தில் அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள். பெரிய ஆளுன்னா பர்மா போனார், சிலோன் போனார், அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சு நல்லா ரன் பண்ணி ஒரு பேர் வாங்கினாங்க. அவங்க பசங்க ஆந்திரா போனாங்க. ஆந்திராவில் கொஞ்சம் தடுமாறிட்டு திரும்ப அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தாரு. இப்போ அதை வச்சு நல்லா சூப்பராகிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால ரீச் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற எஃபர்ட்டு, அவங்க போடுற எஃபர்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்க அப்பா மாதிரி 4 மடங்கு வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. அந்த க்ரோத், அதாவது மாதம் ஒரு 800 கோடி 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 200 கோடி அவங்களால தாண்ட முடியல. அப்போ இந்த மாதிரிலாம் வளர்ச்சி தடைபடுவது புரியுதுங்களா? இப்போ 800 கோடி 1000 கோடி 300 கோடி 200 கோடி எங்கள் விஷயம் கிடையாது. அது 10 லட்சமாக இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1000 ரூபாயாக கூட இருக்கலாம். இப்போ டெய்லி சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா ஒரு டீ கடை போகுது, இல்லைனா ஒரு சின்ன ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, ஒரு 20,000 ரூபா டெய்லி போகுது, இல்லை ஒரு மாதம் டெய்லி ஒரு 1 லட்ச ரூபா போகுது. இவங்க வந்து அந்த க்ரோத் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், தொழில் அபிவிருத்தி இருக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும். அது தடைபடுகிறது. இது வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதோடு கூட அதுவும் இப்போ சமீபமாக தனுசு ராசி என்பர்கள் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்து ஏமாறுவது. யாருக்குமே கொடுக்காத தனுசு ராசி என்பர்கள் நிறைய இடங்களில் பணங்காசுகள்லாம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, வாக்குகள் கொடுத்து ஏமாறுவது, நிறைய டைம் அவுட் ஆகிடுச்சு. 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரிலாம் டைம் அவுட் கொடுத்து அதில் ஏமாந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை வருது, இதெல்லாம் எப்போ சாமி தீரும் அப்படின்னாக்கா, தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5 12 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக மனைவியால் கணவனால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், உங்களுடைய பார்ட்னர்ஸால் சப்போர்ட் இருக்கும். அல்லது உங்கள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அந்த தொழிலில் வந்து தான் கணவன் மனைவியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை ஏற்கனவே கணவன் மனைவிட்ட அந்த சண்டை சச்சரவு இருக்குன்னா இப்போ அது அனுகூலம் கொடுக்கும். புரியல, மியூச்சுவலாக போயிடுவாங்க. நீயும் கேஸ் வாபஸ் வாங்க, நானும் கேஸ் வாபஸ் வாங்க, 2 பேருமே மியூச்சுவலாக போயிடலாம் அப்படின்ட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் சமாதானங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஸ்குள்ள தொழிலில் வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் விரோதம் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ராங்கு பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சில விஷயங்கள் சூட்சமமாக பின்னாடி போய் நீங்கள் செய்யணும். வழிபாடுகள் தான். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஸ் நமக்கு ஒத்து வர மாட்டுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, வேணுமுனே திமிர் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒன்றும் அதர்மமாக செய்ய வேணாம். அதெல்லாம் வந்து ஜெயிச்சு வரத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரத்யங்கர ஹோமம் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு வாராகி ஹோமங்கள் பண்ணுறது, ஒரு சுதர்சன ஹோமங்கள் பண்ணுறது, மெயினாக ஜபதமங்கள் செய்வது, அதுக்குன்னு மூல மந்திரங்கள் இருக்குது, மந்திர ஜபங்கள் செய்து, இல்லை அம்பாலை வந்து ராஜமாதங்கி வந்து பாலா, அது மாதிரிலாம் மூல மந்திரங்கள் ஜபம், திரிசதி ஜபங்கள் செய்து அதை ஹோமமாக செய்யும்போது இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள், அந்த விரோதங்கள் குறையும். ஆமாங்க, நீங்கள் டெய்லியும் வக்கீலுக்கு ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா, கோர்ட்டுக்கு போக வர செலவு, கோர்ட்டில் மன உளைச்சல், இப்படியெல்லாம் வீண் விரயங்கள் செய்வதை அழகாக ஒரு முறை ஒரு விஷயத்தை எடுத்து முழுமையாக செலவு செய்வீர்களேயானால் அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்க போது. இதில் போய் என்ன இருக்கு? அப்போ வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கும். அப்போ இந்த தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையில் புரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் துவங்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதே படத்தில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பணங்காசு வருமானங்கள் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரையில் தொழில் அமைப்புகளில் லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இருக்கும். மெயினாக லோன் அப்டேட்ஸோ டாப்அப் பண்ணுறது, அப்புறம் வந்து மெர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் கேட்ட இடங்களில் காசு பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி நம்முடைய பணங்காசு கஷ்ட நஷ்டங்கள் குறையும், லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீடோ கம்பெனியோ அந்த மாதிரி யாகங்கள் பரிகாரங்கள் ஹோமங்கள் செய்து கொள்வது, நீங்கள் உங்கள் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதை சொல்லி
அதுக்கேற்ற தெய்வங்களை உரிய கண்டுபிடிச்சி அந்த தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகரங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.